எத்தனை பேர் வீட்டில் டானிக் வைக்கிறதுக்கு, மருந்து மாத்திரை வைக்கிறதுக்கு அதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு ஷெல்ஃப் ஒதுக்கி இருக்கிறோம். ஏன்னா நம்ம டெய்லியுமே சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதுக்காக ஒரு அறை ஒதுக்கி டானிக், விதவிதமான டானிக், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் உங்களை சுகப்படுத்துது நிமித்தமாக அந்த இடம் காலியாக போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் மாத்திரையே இல்லாமல் நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்க? நீங்களாம் அப்படி இருக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார். மொத்த ரத்தத்தையும் எது தெரியுமா சிந்திருக்கிறாரு? மொத்த சுகத்தையும் நீங்க அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக. ஒரு சின்ன தலைவலி, சின்ன ஃபீவர் கூட நம்ம கிட்ட வரக்கூடாது. இந்த வியாதியை நான் மறிச்சு விடுவனோ, இப்படி எனக்கு உயிர் போயிருமோ அப்படின்னு மரண பயத்தினால வந்திருக்கலாம். நான் சொல்றேன், மரண பயத்துல இருந்து கர்த்தர் உங்களை இந்த நாளை ஹீல் பண்ணுகிறவராக இருக்கிறார். எமோஷனலா உங்க உணர்வுலையும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஹீலிங்கை கொடுக்க போகிறார். மனதளவுல ஒரு ஹீலிங்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இது வரைக்கும் உங்க மேல மரண வாசனை அடிச்சிருக்கலாம். உங்ககிட்ட வந்தாவே வியாதி ஸ்மெல்லு, உங்ககிட்ட வந்தாவே டேப்லெட் ஸ்மெல்லு, மரண ஸ்மெல் உங்க பக்கத்துல வந்தா வந்திருக்கலாம். இனி உங்களை ஸ்மெல் பண்ணாங்கன்னா அது ஜீவனை தான் அவங்க ஸ்மெல் பண்ண போகிறாங்க. மரண வாசனையை கர்த்தர் மாற்றி ஜீவ வாசனையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகத்தை தருபவர்.